காது கேக்குதா இல்லையா? காது கேக்குது. கால்ல உழுவுனுங்கிற உளுந்து தொலைடா. ஆறு கால்ல எங்க அம்மா ஆதிமகாலட்சுமி, எங்க அப்பா மாய கண்ணனுடைய கால்ல நீங்க 2 பேரும் வந்து உழுவணும். என்ன மைசூருக்குடா? வாங்குது. உனக்கு இன்னும் பத்தாது. உனக்கு பத்தாது. என்ன அடிக்கிறா அப்படி சிரிச்சிட்டு இருக்கற நீ? வாயு பொச்சு பொம்பளை இப்படி பட்டான்னு அடிச்சா எந்த ஊராவது உருவு? அப்படியே உங்க அம்மா அப்படியே ஓக்கி இந்த சிகாமணி. எங்க அம்மா பத்தி நான் இருக்கும்போது எப்போ டச்சடிக்கிறீங்க? பொம்பளை விட்டு கொடுத்து பேச சொல்றீங்க. நீங்க ஒரு பேச வச்ச ஆம்பளை. நான் என் முன்னாடியே கண்ணே தேவி வலிக்குதா? கண்டகால் அடிச்சாதான் தெரியும். சரி, இவன் அடிக்கிற அடி ஒவ்வொரு இடி போல விழுகிறது. எல்லாம் அந்த கருவாய் மண்ண வேலை, எல்லாம் அந்த மாயவர் செஞ்ச வேலைதான். சரி, நடப்பது நன்மைக்காக இருக்கட்டும். ஆமா ஆமா. சரி வா, நம்ம சரிப்பா. மறுபடியும் வந்து அவங்க நம்ம காலில் விழுகணும். காலில் போய் விழுவுறீங்களா இல்லையா? சரிப்பா, விடப்பா. சரிப்பா, என்ன பண்ணலாம்? என்ன பண்றதுன்னு தெரியலையே. நாங்க போய் பாத்துக்கிறோம். நம்மளுக்கு நாம வந்துட்டோம். சரியா? இப்போதைக்கு அப்படித்தான் நான் சொல்ற மாதிரி தான் நடிக்கணும். 10 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 30 ரூபாய்க்கு நடிக்க கூடாது. கரெக்டா நடிக்கணும். 10 ரூபாய் 30 ரூபாய்க்கு நடிக்க கூடாது, 10 ரூபாய்க்கு நடிக்கணும். 10 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 30 ரூபாய்க்கு நடிக்க கூடாது. என்னதான் சொல்ற? கொண்டாட்டி சொன்ன மாதிரியே செய்யணும். என்னதான் நான் சொல்றேன்? நான் எப்படி சொல்லி கொடுத்தா அப்படியே செய்யணும். என்னடே சொல்ற நீ? வாங்க சொல்லிட்டாலும் போடி, அப்பதானே பேச முடியும். நான் என்ன சொல்றனோ அது ஒண்ணு இல்லைங்க. எங்க அண்ணி சொல்ற மாதிரி எங்க அண்ணா முகத்துல முடிக்க கூடாது. அடிச்சுட்டு திருப்பி வந்து அண்ணா சாக்கடை நல்ல ரத்தம் ஓடுதுன்னு கேக்குறேன். உனக்கு எனக்கு ஒரே ரத்தம் தானே? அப்ப அங்க என்ன மினரல் வாட்டர் ஓடுது? 5 சாக்கடை தானே ஓடுது. இது உண்மைதான். குடும்பம் எல்லாம் சாக்கடை தண்ணி தானே? நாங்க செய்தது தவறுதான், மன்னித்து விடு. அடிச்சு அடி மறைஞ்சிருமா? பேச்சு மறைஞ்சிருமா? சரி, அதுக்கு பதிலுக்கு பேசு. ஒரு மைக் ஒன்று கொண்டா தலைவரை. சரி, நீங்க 3 பேர் பேசிட்டே இருங்க. கையில கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்க இல்லையா? இங்க என்ன நடந்துட்டு என்ன பண்ணிட்டு சரி, இந்த மதிகடா சூரனானவன் எங்களை அடியாடி நடித்து அபிமானத்தை பங்குமானம் செய்து விட்டானே, இந்த சூரன் யாரு? அதாவது எங்களை அடித்து போன பிறகு எங்களுக்கு அகோரமான கோபம் ஆகிவிட்டது. சரி, ஏன்னா இந்த மாயவனை அடித்து இந்த லட்சுமி அடித்து சித்திரவதை செய்து அகமானம் செஞ்சிட்டீங்க. பழிக்கு பழி வாங்க வேண்டும் சொல்லி என்னுடைய முடியளவிலே ஒருத்தனை பிறக்க வைத்து உங்களை பழிக்கு பழி வாங்குவதற்காக நான் தான் இந்த மதிகடா அனுப்பி வைத்தேன். என்னை அடித்ததனால இந்த மயில் இலையிலே மயில் இலையிலே பிறக்க வைத்தபடியால் அவனுக்கு பெயர் மதிகடாசுரன். சரி மாயவா, நடந்து போச்சு. சரி, தப்பு தவறுதான். பொண்ணு கேட்கறதுக்கு வந்த அந்த கோபத்துல உன்னை நான் அடிப்பது, நீ என்ன அடிப்பது, இது சகஜதான். ஆமா, நீ பேசாத மைத்தனா. அதனால பெண்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் தேவாதி அவர் ஒன்று சேர்ந்தால் அந்த ஆபத்தை வந்து நாம காப்பாற்றிக்க முடியும். அதனால இந்த அசுராதி வர்க்கத்தையே நாம வளர விட்டோம்னா தேவருக்கு பெருத்த ஆபத்து ஏற்படும். சரி, அவனை கிட்ட கேட்டு பாப்போம், அவன் என்ன சொல்றான்னு கேட்டுட்டு. லட்சுமி அப்படியா? அப்படி உண்மை என்ன பொழுதுக்கு லட்சுமி லட்சுமி எத்தனை கடை லட்சுமி இல்ல, ஏன் பொண்டாட்டி இல்லாம வார்த்தை இல்லாம நான் பேசுறது பொண்டாட்டி லட்சுமியா? சரி மாயவா, மதிகடா சூரன் உயிரோட இருந்தா நிச்சயமா தேவர்களுக்கும் பெருத்த ஒரு ஆபத்து வந்து. சரி, அவன் என்ன செய்வதுன்னு சொல்லி உன்னுடைய முடிவு நீதான் இருங்க. அவனை என்ன முடிவுன்னு தெரிஞ்சுட்டு வர ஆகட்டும். அறிந்தோ அறியாமலோ அந்த அரக்கனை பிறக்க வைத்து விட்டோம். அப்படி அரக்கனாகப்பட்டவர் உயிரோடு இருந்தால் இந்த உலகத்தை எல்லாம் ஆட்டி படைப்பார். சரி, 3 லோகத்தை ஆட்டி படைப்பான், எல்லாத்தையும் சிறைபிடிப்பாங்க. அதனால அவனை இன்றோடு கொண்டு விட்டால் தான் நமக்கு நல்லது. அப்படியா? ஏன்னா அங்க அடிக்கிற அடி இங்க விடுதான் விடுவோம். நிச்சயமாக. ஏன்னா அழைத்த தேவரை அடி 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 சித்திரவதை செய்கிறான். உண்மைதான். ஆனா நமக்கு அதே அடிதான். ஆமா, இருந்தாலும் ஒரு விஷயம். மகனே மதிகடாசுரா, அப்பா அப்பா சந்தோஷப்படுதேன் ஐயா. உன்னை பிறக்க வைத்ததுக்கு என் அகமானமல போய்க்கு விட்டது. இருந்தாலும் ஒரு விஷயம், இதோ தவறு செய்தவன் தண்டனை அணிவிக்கணும். தண்டனை அணிவிச்சிட்டாங்க. அதனால அவங்களை மன்னிச்சு விடுதலை பண்ணிடு.
மன்னித்து விடுதலை பெற்றிருப்பா. அவர் விடுதலை பண்ணணுமா? ஆமா. என்ன ஒரு ஆச்சரியம். உங்க மேல இருந்த கோபம் அவங்களுக்கு போயிருச்சு. சரி. அவங்க மேல உங்களுக்கு இருந்த கோபம் போயிருச்சு. கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க. ஆனா இப்படி மாவு மாவு ஒன்னா போச்சு. மாவு பண்ணத சட்டி நான் தனியா நிக்கிறேனா? 1000 வந்தாலும் ஒரு தவறு செய்தவன் அவனே வந்து நான் செய்த தவறு அப்படின்னு மன்னிப்பு கேட்டாங்க. அப்புறம் அப்படி இருந்தா நம்ம திருப்பி தண்டனை கொடுக்கூடாது. 1000 இருந்தாலும் நீங்கள் செய்ததுதான் தவறு. எப்படி என்னை அரக்கனாக பிறக்க வைத்து இதோ உங்களுடைய காரியமானது முடிந்தவுடனே என்னை காலி செய்ய பாக்குறீங்களா? உன்னை படித்தவன் தான். என்னுடைய வார்த்தை நீ எப்பொழுதும் தட்டக்கூடாது. நான் சொல்வதை நீ கேட்க வேண்டும். மாய கண்ணா கருவாயா, உன்னுடைய படைப்பிலே பிறந்தவன் நானாக இருந்தால் என்னை ஒருபோதும் நீ கொல்ல முடியாது. ஏனென்றால் உன்னுடைய திட்டங்கள் எல்லாம் எனக்கும் தெரியும். இருந்தாலும் உன்னை போனா போதும் மன்னிச்சு விடுறேன். இந்த தேவாதி தேவரி 14 லோகம் பரமலோகம் முதல் 14 லோகம் சிறைபிடிக்க போறேன். அத்தனை தேவாதி தேவரின் காலியா போட்டு அடக்க வைக்க போறேன். நீ பதமாக்கிறாய். மரியாதையாக சொல்கிறேன். உயிர் மீது ஆசை இருந்தால் ஓங்கார கூச்சலுக்கு என்னுடைய சொல்வார்த்தை கேட்டு ஓடிவிடு. வைக்கலாமா? சதிக்கல முடக்கலாம் சித்தமாய பழித்தீர்தாவி பிடிச்சாராச்சி கட்டாயமாக உன்னை ககித்து தள்ளும் பாராடா. அதே வழிகளோ ஓடிவிடி. உடனையுப்போ அவனை கொல்ல முடியவில்லை. இனிமேல் தாமதமில்லை. அவன் சொல் வார்த்தை கேட்கவில்லை. அதே சக்கரவே இந்த நதிகளா சுரனானவன் நான் தான் அவனை படித்தேன். என் சொல் வார்த்தை கேட்காமல் படிக்கு தேவாதி தேவன் சிறைபிடித்து ஆட்டி படிக்கிறார். அதனாலே அவனை என்ன செய்கிறார்? என் வலதுகாலை சொன்னுக்குரிய சக்கரம் நீ சீக்கிரமாக சென்று அவனுடைய சிரத்தை அறுத்துக் கொண்டு வா. போய் வா. சுதர்சன சக்கரத்தை சிரத்தை அறுக்க போனாயே என்ன சக்தி இழந்துட்டாங்க. ஆமா என்னாச்சு? சிரம இருக்க போனேன். அவ என்னுடைய சக்கரத்தை கைய வாயிலேயே கடிச்சுக்கிட்டான். என்னடா அதிசயமா இருக்கிறது. அவன் சிரமருக்கு சென்ற சக்கரமானது அந்த வாயிலை கவி கொண்டான். அந்த வாய் திறந்தால்தான் சக்கரம் வெளியே வரும். இதுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆனால் அவன் சிரிக்க வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும். அப்படி சிரிச்சு சந்தோஷப்பட்டால் மட்டும் வாய் திறந்தால் மட்டுமே அந்த சக்கரமானது வெளியேறும். இல்லை என்றால் அவனை கொல்ல முடியாது. ஒரே வரி. இந்த மாயவனானவன் இப்பொழுது ஒரு கோமாளியாக என்ன கோமாளியாக உருவத்தை மாறி வந்து அவன் முன்பதாக அவன் தமாசு நடினை புரிந்து அவனை சிரிக்க வைக்க வேண்டும். இப்பதான் வாய் விட்டு சிரிச்சா சக்கரமானது வெளியே வரும். அப்புறம் அதுக்கு பிறகு என்னுடைய வேலைகள் பார். அப்படியா வருகிறேன். அவன் ஆடுங்க.
கிளம்பலாம். ஒரு கோமாளி கொண்டு வந்து கோமாளியாக உருவத்தை மாறி வந்து அவனை சிரிக்க வைத்து விட்டேன். சிரிக்க வைத்த உடனே தன்னை மறந்து வாய் திறந்து சிரித்த உடனே என் சுதர்சன சக்கரபாணன் மீண்டும் வந்து விட்டது. இதுதான் தக்க சமயம். இப்பொழுது சென்று அவனுடைய சிரத்தை அறுத்துக் கொண்டு போல அவனுடைய சிரசை அறுத்து விட்டேன். அவன் இறந்து விட்டான். ஆகட்டும் அப்பா, போய் வா. ஆகட்டும். பாருங்கள் மகாஜனங்களே, இந்த கோமாளி வேடா எப்படி உருவான தெரிகிறதா? அந்த மதிகடாசுரனோ மண்ணாசி பிடித்த மாப்பாவையாகிய தேவரையெல்லாம் சிறைபிடித்தார். அப்பொழுது மாயவராகப்பட்டவர் அவர் கையில வைத்திருக்கும் சக்கரத்தை ஏவிடும் பொழுது அந்த சக்கரத்தை வாயால் கவிக்கொண்டார். அதனால இப்படி சிரிச்சாதான் அந்த சக்கரம் கீழே விழுவோம். இதுக்கு என்ன வழி என்பதற்காக மாயவராகப்பட்டவர் கொத்து கொத்து கோமாளியாக அவதாரம் எடுத்து அந்த கோமாளி வேடத்தோடு அந்த கோமாளி வேடத்தோடு அங்கே ஆடும் தருவாயிலே ஆனந்தமாக மெய் மறந்து அப்படி சிரிக்கிறார். சிரிக்கும் பொழுது அந்த சக்கரம் கீழே விழுந்து போயிருது. அதனாலதான் இன்றைய தினமாக வந்த உடனே எங்க போனாலும் கோமாளி எங்க கோமாளி பேரை கேட்டாவே சிரிக்கிறாங்க. எல்லாம் மாயவருடைய கிருபை தான். அந்த கோமாளி யாருன்னா மாயவர் தான்.
சரி மாயவா மைத்ரா இருந்தாலும் தேவனுக்கு ஒரு ஆபத்து வந்து விடுது. சரி அந்த ஆபத்தை தீர்த்து விட்டாய். சரி மாயவா தங்க என்னன்னா இருந்தாலும் இந்த தினத்துல விநாயகனுக்கு கல்யாணம் செய்யலாம்னு சொல்லி ஏற்பாடு செஞ்சேன். சரி இந்த கல்யாணம்னு சொன்ன உடனே இந்த அளவுக்கு ராவடி ஆகிவிட்டது, ஒரு பிரச்சனை ஆகிவிட்டது, முடிஞ்சு விட்டது. சரி அதனால இப்பொழுதும் சொல்லுகிறேன், இப்பொழுதும் கேட்கிறேன், நம்ம சொந்த பந்தம் என்னைக்குமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனதிலே நினைத்து இந்த தினத்துல நிச்சயமாக என்னுடைய மகனுக்கு விநாயகனுக்கு நீங்க தான் பொண்ணு கொடுக்கணும் மாயவா. மைத்ரா எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து உன் மகனுக்கு கல்யாணம் செஞ்சாவிடும். கல்யாணம் எந்த பொண்ணு இருந்தாலும் பரவாயில்ல, எந்த பொண்ணு இருந்தாலும் பரவாயில்ல. சரி என் பையனுக்கு கல்யாணம் நடக்கணும். இருந்தாலும் என்னுடைய மகனாகிய பிரம்மதேவனுக்கு சித்தி முத்தின்னு 2 பிள்ளைங்க இருக்காங்க. ஓஹோ பிரம்மனுக்கு சரி சித்தி முத்தின்னு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளை நான் அழைத்து வந்து உன்னுடைய மகனுக்கு விநாயகர் பெருமானுக்கு நான் திருமணம் செய்து வைக்கிறேன்ப்பா. அப்படியா? ஆமா. அப்படி என்ன சீக்கிரமா? ஆமாங்க. ஏனென்றால் சுந்தரியை ஒருபோதும் கொடுக்க முடியாது. இருந்தாலும் சித்தி புத்தி என்று சொல்லக்கூடிய 2 பிள்ளை இருக்கிறாங்க. அந்த கொண்டு வந்து விநாயகருக்கு கல்யாணம் பண்ணி வைப்பான். அப்படி ஏத்துக்கிட்டா ஏத்துக்கிட்டோம், இல்ல அப்படின்னா அவன் பாடு. அவங்களுக்கு ஒரு வார்த்தை கேட்காம நாம ஒரு முடிவு செய்து. ஆமா ஆமா. அதனால மாயவா சுந்தரியே ஏன் என் பையனுக்கு கல்யாணம் செய்ய முடியாதுன்னு சொல்லி சொல்றீங்க? இதோ அன்றைய தினமாக அபிமன்னன மணக்கணும் பாண்டவனுக்கு. ஆமா சரி ஆமா. அப்படி என்று பாண்டவரை கொடுக்க வேண்டும். பாண்டவகுலத்திலே பிறந்த அந்த அபிமன்னனுக்கு